இன்றைய காலை கதம்பத்தில் அடுத்து வானொலிக்கு வருகிறது. ஔவையார் இயற்றிய நல்வழியிலிருந்து பாடலும் விளக்கமும் தர வருகின்றார். தக்கோலத்திலிருந்து கவிஞரும் எழுத்தாளரும் பட்டிமன்ற பேச்சாளருமான என் ஜெகநாதன் ஐயா அவர்கள். இன்றைய தினம் ஔவையார் இயற்றிய நல்வழியிலிருந்து 23வது பாடலும் விளக்கமும். பாருங்கள் ஐயா. தமிழே அமுதே வருவாய் நிறைவாய் தருவாய். உலகெங்கும் உள்ள தமிழ் உறவுகளுக்கும் ஜெர்மனி தமிழருவி வானொலிக்கும் நேயர்களுக்கும் திரு நைனை விஜயன் அவர்களுக்கும் திருமதி சசிகலா நைனை விஜயன் அவர்களுக்கும் மற்றுமுள்ள அனைவருக்கும் என் வணக்கம். ஔவையார் இயற்றிய நல்வழி எனும் தலைப்பில் என்னுள் பதிந்த நல்வழியில் உள்ள பாடலையும் பொருளையும் வழங்குகிறேன். தக்கோலம் என் ஜலநாதன், உத்திரமேரூர், தமிழ்நாடு. ஔவையார் இயற்றிய நல்வழி பாடல் 23. வேதாளம் சேருமே வெள்ளெருக்கு பூக்குமே, வேதாளம் சேருமே வெள்ளெருக்கு பூக்குமே, பாதாள மூலி படருமே, மூதேவி சென்றிருந்து வாழ்வலே, சேடன் குடிபுகுமே, மன்று ஓரம் சொன்னார் மனை. வேதாளம் சேருமே வெள்ளெருக்கு பூக்குமே, பாதாள மூலி படருமே, மூதேவி சென்றிருந்து வாழ்வலே, சேடன் குடிபுகுமே, மன்று ஓரம் சொன்னார் மனை. மன்று ஓரம் சொன்னார் மனை. நீதிமன்றத்தில் ஒரு தலைபட்சமாக நீதி வழங்கியவர் வீட்டிலே வேதாளம் சேரும், பேய்கள் வந்து அடையும். வெள் எருக்கு பூக்கும், வெள் எருக்கும் பூ பூக்கும், பாதாள மூலி படரும், பாதாள மூலி என்னும் கொடி படரும். மூதேவி சென்று இருந்து வாழ்வாள், மூதேவியானவள் போய் குடி இருப்பாள், சேடன் குடிபுகும், பாம்பு வசிக்கும். அதாவது நீதிமன்றத்தில் ஒரு சார்பாக நடுநிலைமை இல்லாமல் நீதி வழங்குபவர் வீட்டிலே பேய்கள், மூதேவி, பாம்புகள் முதலியன குடி இருப்பதோடு எருக்கம் பூவும் பாதாள மூலி கொடியும் படர்ந்து பாழ் அடைந்து போகும். மீண்டும் பாடலை பார்ப்போம். வேதாளம் சேருமே வெள்ளெருக்கு பூக்குமே, பாதாள மூலி படருமே, மூதேவி சென்றிருந்து வாழ்வலே, சேடன் குடிபுகுமே, மன்று ஓரம் சொன்னார் மனை. இத்துடன் இன்று நிறைவு செய்து தொடர்ந்து வரும் நாட்களில் நல்வழியில் உள்ள பாடலையும் பொருளையும் பார்ப்போம். வாய்ப்பளித்த ஜெர்மனி தமிழருவி வானொலிக்கு நன்றி, வணக்கம். தக்கோலம் என் ஜலநாதன், உத்திரமேரூர், தமிழ்நாடு. சங்கத்தமிழ் இலக்கிய பூங்கா. ஆமாம், சிறப்பாக இன்று நல்வழியை பற்றி ஔவையார் இயற்றிய நல்வழியிலிருந்து 27வது பாடலை எடுத்து அதற்கான விளக்கத்தையும் தந்திருந்தார் ஜல்நாதன் ஐயா. சிறப்பையா, மீண்டும் மீண்டும் இணைந்து சிறப்பியுங்கள். நன்றி, வணக்கம். அடுத்து நாங்கள் பார்க்க